கொத்தமல்லி சட்னி சூப்பரா இருக்கும். கிரீன் கலர்ல அப்படியே ஹோட்டல் மாதிரியே வரும். ஒன்றும் இல்லை, சிம்பிளான தான். ஒரு கட்டு கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு இஞ்சி, 3 வெள்ளைப்பூண்டு, 3 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு தேங்காய் அவ்வளோதாங்க. முதல் இந்த சாமானெல்லாம் லேசாக வதக்கணும். அவ்வளோதான். கடுகு உளுத்தம் பருப்பு எதுவும் தேவையில்லை. கடைசி சும்மா லேசாக வதங்கினா போதும். நான் தெலுங்கு சமையல் அதிகம் வராது, கொஞ்சம் நினச்சிக்கோங்க. இது லேசாக வதக்கினாவே போதும். அடுத்த கொத்தமல்லி தழை போடணும். வெறும் கொத்தமல்லி மட்டும்தான். அரைக்கட்டு கொத்தமல்லி தழை 4 பேர் சாப்பிடலாம். சும்மா இதெல்லாம் சுண்டனாவே போதும். 6 வாட்டி மிக்சியில் தேங்காயோட சேர்த்து உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டா அவ்வளோதான். எடுத்து கொட்டி தாளிச்சிட்டா சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குற பெரிய பெரிய கடையில் வாங்குற மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். ஆஃப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இது சுண்டனா தீர்ந்துது. அவ்வளோதான். அப்படியே இதே கலரில் 6 வாட்டி மிக்சியில் அரைச்சிட வேண்டியதுதான். தேங்காய் போட்டு அரைக்க வேணும். தேங்காய், உப்பு, அப்புறம் எடுத்து கொட்டிட்டு தாளிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ தேங்காய் பாருங்கள், எல்லாம் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ தேங்காய் போடுறேன். துருவின தேங்காய் போடணும். துருவின தேங்காய் போட்டு 1/2 கப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிட வேண்டியதுதான். தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டியதுதான். இப்போ பாருங்க, ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே கலராக இருக்கு. கிரீன் கலரில் அப்படியே சட்னி இருக்கும். சாரதி ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இப்படி தான் இருக்கும். பாருங்க, இப்போ தாளிச்சு போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குற 5 ஸ்டார் ஹோட்டல் சட்னி மாதிரியே இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.